படிக்காய் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்த ஆண்டவரே. அப்பா உம்மை தொழுது கொள்ள எங்களை தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் எப்பொழுதும் ஐயா. அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, செய்தி பகுதிகள், ஜெப வேலை எல்லாவற்றையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படிக்கா செய்தி பகுதியிலே தாசரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன இந்த நாளிலே காரியங்களை சொல்ல நினைத்திருக்கிறீரோ அப்பா, சித்தம் கொண்டு இருக்கிற அதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை நீர் மாற்றும்படிக்காய் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி என் தேவனே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கர்த்தர் நீர் அப்பா உதவி செய்யும்படிக்காய் இந்த கூடுகையிலே தேவ ஆவியானவருடைய ஆளுகை இருக்கும்படிக்காய் உம்முடைய பிரசனம் இருக்கும்படிக்காய் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. துதியான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, அதை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, அதை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? புழுதியில் இருந்து உயர்த்திடுவீர், புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே. புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர், புகை போல் மறைவார் எதிரிகளே. புழுதியில் இருந்து உயர்த்திடுவீர், புகழ்ந்து என்றும் மகிழ்வேனே. புயத்தால் தடைகளை உடைத்திடுவீர், புகை போல் மறைவார் எதிரிகளே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். அல்லேலூயா.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழ்ந்தையா, உன் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழ்ந்தையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அன்பென்பேன் நாமம் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்ன என்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழ்ந்தையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? நாமம் சொல்ல சொல்ல உள்ளம் மகிழ்ந்திருந்த மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவர்களையும் வர தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறது நம்ம மேல் இருந்த கடமையா இருக்கிறது. ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. சொர்க்கீக பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஓ அநேக வியாகுலத்தோடும் அநேக கஷ்டங்களோடும் ஓ இயேசு கிறிஸ்துவை காண திரள் கூட்டங்கள் ஓ நீர் ஜீவனோடு இருந்தது போது ஓடி வந்தது மாத்திரமல்ல தகப்பனே, மரித்து உயிரோடு எழுந்த பின் ஓ அதிலும் மேலான ஒரு கூட்டம் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ இங்கே நாங்கள் நித்திரை அடைகிறவர்கள் ஓ மோட்சத்திலே நாங்கள் எழும்புவோம் என்கிற விசுவாசத்தோடு உம்மை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. நம்புகிற ஒருவரையும் கைவிடுகிற அல்லவே தகப்பனே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஓ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது தகப்பனே. உம்முடைய பலத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. நீர் இந்த ஜீவியத்திலே ஓ உமக்கு உகந்த ஜீவியமாக பரிசுத்த ஜீவியமாக ஓ ஸ்தோத்திரம் தகப்பனை கனம் பண்ணுகிற ஓ ஒரு மகனாக வாழத்தக்கதாக
தேவனே காரியத்தை நடத்துங்க தகப்பனே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. இதோ ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ வந்திருக்கிற சிலர்கள் ஓ தங்கள் சரீரத்திலும் தங்கள் மாம்சீகத்திலும் ஓ அநேக முறையாய் முயற்சித்து காரியங்கள் ஓ ஸ்தோத்திரம், அது கொஞ்சம் கூடி வர்ற மாணிக்கு இருக்கு, அது கொஞ்சம் அனுகூலமாகிற மாணிக்கு இருக்கு. ஆனாலும் அது முழுமையான ஒரு தீர்வை ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவதாக, இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை தருவதாக இல்லாமல் ஓ ஸ்தோத்திரம், அது மாறியாய் விகாரப்பட்டு கொண்டிருந்த ஓ காலங்கள் மாறியாய் ஓ ஸ்தோத்திரம் விரும்புகிறது கைகூடி வராததா இருந்த சூழ்நிலையிலே இதோ கர்த்தர் சொல்லுகிறார், ஓ ஹalleluya, உன் செவிகளும் ஓ உன் நாவும் இனி ஓ ஹalleluya, செவிகள் நல்ல செய்தியை கேள்விப்படத்தக்கதாகவும் உங்கள் நாவுகள் மதுரமானதை ருசிக்கத்தக்கதாகவும் ஓ தேனும் உங்கள் நாவுக்கு மதுரமாய் கொடுக்க போகிறதாய் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், வர தடைபிடிக்கிற ஆத்துமாக்களை தேவன் அழைத்துக் கொண்டு வாருங்க தகப்பனே. மனுஷனை மறைத்து நீர் காரியத்தை நடத்துங்க. குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், விசுவாசம் பயப்படக்கூடாது, உடனடியாக ஸ்தோத்திரம் மரணத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிற 3-4 காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஹalleluya 3 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதுல 2 பேரை குறித்து நாம் நன்றாக பார்த்தோம். ஒன்று லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் உயிர்த்தெழுந்து வந்தவுடன் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அங்க இருக்க மக்களுக்கு சொன்னது, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கர்த்தர் என்று நமக்கு சொன்னதும் அதுதான். உங்களை நான் கட்டவிழ்க்க போகிறேன். உலகத்தின் பிடிகளிலும் உலகத்தின் பேராசைகளிலும் உலகத்தின் பெருமைகளிலும் ஓ அந்நிய மனுஷர்களைப் போல புற ஜாதிகளைப் போல நீங்கள் அலைந்து திரிந்த காரியத்திலிருந்து கட்டவிழ்த்து ஓ என்னுடைய ஓ அடையாளத்தை நான் உங்கள் மேல் போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பின்பு ஜெபாலய தலைவன் எவீரு என்பவர் குறித்து பார்த்தோம். என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் சொல்லும் போது அவளை அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும் போகிற வழியில தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒவ்வொரு பிரவாசம் நடந்துட்டு போறாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலை ஆகிறார். அந்த கால தாமதத்துல அந்த எவீரனுடைய மகள் மரித்து போகிறார். ஸ்தோத்திரம். இது 2வது மரித்தவள் உயிரோடு எழுப்பினது. ஆடல் மாறலாம், ஆனால் நடந்த சம்பவம் உண்மை. அந்தவங்க சொல்றாங்க, போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர், விற்றும் அப்படி சொல்லுகிற வேளையில அவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓ மகனே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் விசுவாசத்தை குறித்து அவர் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். இதே போல ஒரு மகன் மடித்து விட்டான். மரித்த மகனையும் இயேசு கிறிஸ்துவான உயிரோடு எழுப்பினார். அதை நம்ம அடுத்த வாரங்களை பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போகிற விஷயம் என்னன்னா, விசுவாசத்தை குறித்து முழுவதுமாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பிரேயர் மீட்டிங் இந்த பவர் பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல ஒரு சர்ச் போட்டிருக்கும். நான் கல்லூரியில் படித்த காலங்களிலும் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் அம்மா ஜெபிக்க கூடியவங்க அடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் நக்கலா தான் இருக்கும். என்னத்த நடந்துரும், என்னத்த செஞ்சிரும். ஒரு தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தான் மரிக்கிறது சிலுவையில் அடிக்கப்படும் சொன்னார். என்ன விட்டுருங்க, நான் உயிர் தழுவேன், நான் ராஜாவை திரும்ப அழுவேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குமாரர்களுக்காகவும் உங்களுடைய குமாரத்திகளுக்காகவும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் அவர்கள் மனம் திரும்புவதற்காகவும் இந்த கேட்டில சிக்காவுடைய அவர்களுக்காக அழுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். நம்ம கிட்ட அதான் சொல்றார். உற்றாருக்காக, நம்முடைய உறவினருக்காக, கர்த்தர் அறியாதவர்களுக்காக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுத பிரதான கடமை நம்ம மேல் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கே அற்புதம் நடக்கல, எனக்கே நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, எனக்கே இன்னைக்கு இது நடக்கல. How I going to share this word to someone else?
நீங்களும் நானும் மறிக்காமல் இன்று வரை ஜீவனோடு இருக்கிறோம். அநேக கொள்ளை நோய்கள், அநேக மரணம். ஓ ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய ஜீவிதம் இந்த காலத்திலே முடியும் என்பதை எந்த ஒரு மனுஷனாலும் நிர்ணயமாய் சொல்ல முடியாது. எம்எஸ்சி எம்ஃபில் முடிக்கிற வரைக்கும் அப்படியே உலகத்தின் காரியத்துல சர்ச்சுக்கும் போவோம், இந்த சைடு எங்க ஸ்டைல்லையும் வாழ்வோம். உலகத்தானை போல வாழ்ந்த காலத்துல இருந்து தாயினுடைய ஜெபம். நான் தென்கொரியாவுக்கு டாக்டரேட் படிக்கிறதுக்காக வரும்போது அந்த ரைட் கார்னர்ல போட்டுக்கணும் சர்ச். அந்த சர்ச் பேரு சிங் வாங் குவே. அங்கு கர்த்தர் என்னை மின்னும் மின்னும் முன்னும் பின்னுமாயிருந்த ஓ சத்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலும் ஓ எது கர்த்தருக்கு உடன்படிக்கையா இருக்கும், எது தேவனிடத்துல சேர செய்யும் என்று என்னை ஆவியிலே பலப்படுத்தின ஒரு அடையாளமுள்ள ஒரு ஆலயமாயிருந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தான். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நம்ம போன வாரங்களே பார்த்தோம். நான் இந்த மீட்டிங் போறேன், அந்த மீட்டிங் போறேன், அவரோட சர்வீஸுக்கு போனதுனால எனக்கு அற்புதம் நடந்துட்டு சொன்னீங்கன்னா அது தேவ பிள்ளைகளை நம்முடைய அறியாமையினால சொல்றோம். நம்ம கடந்த வாரங்கள கர்த்தர் நம்மள்ட்ட தெளிவா பேசினார். நீங்கள் விசுவாசிக்க குடும்பம் ஆகும். நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த கூடுகைக்கு நான் விசுவாசத்தோடு போகிறேன். என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த இடத்துக்கு வந்த அற்புதம் நடக்கும். என்னுடைய விசுவாசம் அதன் மூலமாக தான் அற்புதம் நடந்தே தவிர நான் ஒரு மனுஷன், ஒரு பிரதான கூட்டங்கள் நடத்தும் மனுஷர்கள் அவர்கள் மூலமாய் அல்ல. உங்கள் விசுவாசத்தை முற்கொண்டு கர்த்தர் அவர்கள் பேசும்போது அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்து அதை பெருக செய்து அற்புத அடையாளங்களை செய்தார். அதனால்தான் திரும்ப சொல்றாரு, நம்ம ஜபிக்கும் போது எதை கேட்கிறோமோ ஜபிச்சுட்டு கேட்டுட்டு போறதில்ல, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்க. ஜஸ்ட் பிலீவ் இன் தம், ஜஸ்ட் ஃபைத் ஆன் தம், ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஆன் தம். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதை யார் சொன்ன? இயேசு கிறிஸ்துவே சொன்னார். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுல முதலாவது ஒரு சம்பவம் மார்க் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கு. என்ன இன்சிடென்ட் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவான அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு ஒரு இடத்துல இல்ல, அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும் போது திரள்ச்சியான கூட்டங்கள் ஓடி வர ஆரம்பிச்சுட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல டெக்னாலஜிஸ் கிடையாது, மெடிசின் ஹைஃபையா கிடையாது. இப்ப மெடிசினல்ஸ் இருந்தாலும் டெக்னாலஜிஸ் இருந்தாலும் கர்த்தர் சித்தம் இல்லைன்னா சாகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. நீ என்ன கோடி வச்சுக்கோ, அது அநேக செல்வங்கள் இருந்தாலும் அது அவர்களுக்கு ஜீவன் அல்ல. ஸ்தோத்திரம். பணத்தினால நீ எதையும் வாங்கல நினைச்சிடாத. ஸ்தோத்திரம். இப்ப மார்க் 8ஆம் அதிகாரம் 27ல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். அப்படி போயிட்டு இருக்கிற வேலையில இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறாரு, வழியில தன்னோட சீசர்ல பார்த்து, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் நிறைய கேள்விகளை கேட்கிறவரா இருந்தார். நிறைய காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறார். பரிசேயருடைய கேள்வி கொஞ்சம் டஃப்பா இருக்கும், சதுசேயருடைய கேள்வி கொஞ்சம் உல்டாவா இருக்கும். அவர்கள் என்ன நினைவில் அறிந்து பேசுகிறார் என்பதை நன்கு அறிந்த பிதாவின் குமாரனா இருந்தார். இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கிற? சீசர். ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்ல. நீங்க நிறைய இடத்துல போய் இப்போ நிறைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் ஒரு கர்த்தர் சந்நிதியில உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு டயத்தை கொடுக்காம யாரு என்ன சொல்றான்னு காதை அங்க போய் வச்சுக்கிட்டு அவன் அப்படி இல்ல எப்படி இல்ல, உன் குடும்பத்தின் நிம்மதி தொலைஞ்சு போயிரும், சமாதானம் அற்று போயிரும். ஸ்தோத்திரம். இந்த கூடுகை வருவதற்கு முன்பதாக அநேக பாரங்கள்ல அநேக அழுத்தத்துல மண்டையில் அவ்வளவு எரிச்சலோடு அவ்வளவு பதற்றத்தோடு காரியம் என்ன ஆகுமோ என்று கலங்குகிற சில ஆத்மாக்களை கர்த்தர் இழுத்து வர முயற்சிக்கிற வேளையிலே அது விடாத போராட்டமாய் சரீரத்திலும் சிந்தனையிலும் இருதயத்திலும் குழப்பத்தை கொண்டு கொண்டிருந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து விடுவிக்கிற தகப்பனே, நீர் சொல்ல ஆகும், நான் விசுவாசிக்கிறேன். இதோ தேவனுடைய கரம்
தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது உங்கள் மீது பிரகாசிக்கும்படியாக கட்டளை கொடுத்து சேவிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, என் இரட்சகரே, நீர் சொன்னால் ஆகும், நீர் கொட்டளையிட்டால் நிற்கும் தகப்பனே. இதோடைய வார்த்தை இப்பொழுதாக இவர்களுக்குள்ளதாக ஊடுருவி செல்லும்படியாக கட்டளை கொடுத்து செபிக்கிறேன். ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் சிந்தனையிலும் செயலிலும் குடும்பத்திலும் சமாதானம் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் தகப்பன். அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லியிருக்க தரிசனங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேக்குறாங்க, என்ன யாருப்பான்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சீசர்ட்ட கேட்ட உடனே அப்ப சீசர்ல இருந்து ரிப்ளை வருது. மத்தேயு 8:28 அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், ஏன்னா யோவான் ஸ்நானன் இந்த விஷயம் நமக்கு தெரியும். ஏரோது ராஜா தன் சகோதரனுடைய மனைவியை கீப்பா வச்சிருக்கணும்னா யோவானா எச்சரிக்கிறான், இது தவறு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு உபச்சார செயல், இது உன் சகோதரனுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க. ஆனால் கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சகலம் வெட்ட வழியும் நிர்வாணமா இருக்குது. அதனால் நீ இத்தகைய செயலை செய்வது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது அவன் பயந்து தன்னுடைய தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு போறத விளக்குற வேலையில ஒரு பெரிய ஒரு பங்கனை வைக்கும் போது அப்ப அந்த தன்னுடைய தம்பியினுடைய மனைவி குழந்தை நடனம் ஆடிட்டு என்ன வேணும்னா நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுப்பணும் ஏரோது ராஜா வாக்குறுதியை கொடுக்குறான். அப்போ அவள் மகள் என்ன பண்றா, தன் தாயிட்டு வந்து என்ன வேணும்னு கேட்கும் போது தாய் சொல்றா, யோவான் தலையை வெட்டு கேளுங்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜா இந்த ஏரோது என்கிட்ட வரும்போது என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு இறங்கி இருந்தா, ஆனால் அவன் எச்சரிப்பை சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட வரலங்கிற ஒரு சரீர பிரகாரமான பாவ பிச்சில கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்லேடு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானனை துண்டிக்கும்படியாக கட்டளை கொடுக்க போறார். கேட்கிறான், தலையை துண்டிச்சு தட்டுல வச்சு தாங்குங்கிறான். அதே மாதிரி துண்டித்து தலையை அவர் கையில கொடுத்த உடனே மரணம் சம்பவித்தது. அதனால இப்ப ஏரோது ராஜா கேள்விப்படுகிறார், இப்படி ஒரு மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறார், அவர் மூலமா நிறைய நடக்கிற உடனே ஏரோது நினைக்கிறார், நான் கொன்ற யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து உயிர் தெரிந்து வந்தான் என்பது ஒருவேளை யோவானா இருக்கலாம். யோவான அவன் சிறைச்சேதம் பண்ணி அவனை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிற வேலையிலும் யோவான் ஸ்நானன் அந்த ஏரோது ராஜா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அவனிட்ட இருந்து தேவ மனுஷன் இருந்து ஆலோசனையை பெற்று அவனுடைய சத்தத்திற்கு அவனுக்கு பயந்து அவன் சொல்லுகிற விஷயங்களை அந்த ஏரோது நடத்தி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இப்ப தலையை வெட்டினோன்னு இந்த சம்பவங்கள் பிரதிபலன உலக மக்களுக்கு சொன்னா, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சரி ஓகே, சிலர் எலியா என்றும். எலியா மரிக்காம உயிரோடு போனார், அவர் ரதத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டார்னு பழைய ஏற்பாடுல எழுதிருக்குது. அதனால எலியா திரும்ப இறங்கி வந்துட்டாரோன்னு எலியான்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படித்தக்க அற்புத அடையாளங்களை அன்னி செய்கிறே அவர்கள் காது கொண்டு வாசிக்கிறார்கள். சபையில ஜெபாலய ஸ்தலங்கள்ல அந்த எலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் வாசிக்கும் போது அதை கேட்டவர்கள் ஒருவேளை இவர் எலியா என்று சொல்கிறார்கள். சரி ஓகே, வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எல்லாம் இருக்கட்டும், இவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என் கூட டிராவல் பண்றீங்க, என்னோடய கூட வாரீங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரயோத்தரமா சொல்றான், நீர் கிறிஸ்து என்றான். போதும், ஆன்சர் கிடைச்சிருச்சு. நீர் கிறிஸ்து என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவான சொல்றாரு, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, இந்த தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாத, இந்த அழிந்து போகிற சரீரம் வெளிப்படுத்தாத உங்க கையில் இருக்கிற வேத புஸ்தகம் உங்களை உருமாற்றும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும், உங்களுக்கும் உன் சந்ததிக்கும் போதிய வகையான ஓர் சமாதானத்தை இந்த வேதம் கொடுக்கும். அதை விட்டுட்டு யார்கிட்டயாவது போய் எனத்தையாவது கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தா உன் நிம்மதி போய், உனக்கு இருக்கிற சமாதானம் போய், மென்மேலும் வேதனைகள் பெருகி பிசாசின் கட்டுக்குள் செல்லி சேருவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், எழுந்து உதறி தள்ளிவிட்டு தூரப்போ. சங்கீதக்காரன் எழுதும் போது சொல்றான், சங்கீதம் 3 சுலபத்தில் அணு தினமும்
உடைய வேதத்திலே இரவும் பகலும் உடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா. பக்கத்து வீட்டு ஆட்சி கிட்ட, ஏத்த வீட்டு அக்கா கிட்ட, ஏத்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு அவ அப்படி இல்லை புறணி பேசினால கிடையாது. அணு தினமும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அதை தியானிக்கிற மனுஷி பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் கிறிஸ்துன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இதை குறிச்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு கட்டளை கொடுக்கிறார். மார்க் 8:31 சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னை திரும்பவும் அந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறார்னா, இதுவரை அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். லாசருவை எழுப்பினார், யவீரின் குமாரத்தை எழுப்பினார், விதவையின் மகனை எழுப்பினார். இப்ப அவரே மரிக்க போகிறார். மரிக்க போகிற விஷயங்களை எந்த ஒரு மனுஷனும் அவன் முன்குறித்து அறிவது கிடையாது. தேவன் சில தீர்க்கதரிசிகளுக்கு, சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தர் யார் மேல் அன்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக அந்த உணர்த்தலை கொடுக்கிறார், அந்த தகவலை சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவுக்கும் இப்படித்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும் போது சொல்றாரு, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரிக்க போகிறாய். தேவ பிள்ளையே, நம்ம கர்த்தரை சார்ந்துட்டு இருந்தோம், நம்ம கர்த்தரை நம்பி விட்டோம், அவர் மேல் நிச்சயமா இருந்தோம்னா நாம் மரிக்க போகிறதை நாம் தேவன் நமக்கு முன்னதாக எச்சரிப்பார். உன் குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தாரையா, மரணத்தை ஜெயித்தாரையா, மறுபடி வருவாரையா, ஒரு மாற்றம் தருவாரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. தேவ பிள்ளை, ஸ்தோத்திரம். அப்பதான் சீசர்ல சொல்றாரு, பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிற வேலையில எங்கிருந்து எங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க, பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். அங்க போயிட்டு இருக்க போற வழியில இருந்து இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள். கர்த்தர் போகிற வேலையிலே சீசலோடு பிரயாணம் பண்ணி போகும்போது இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அல்லாமலும், அப்பதான் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துன்னு என்ன உணர்ந்துட்டீங்க, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு. இதுவரைக்கும் நான் அற்புத அடையாளங்கள், ஸ்தோத்திரம், அநேகருக்கு 5 மீன்கள் 2 அப்பங்களை கொண்டு அநேகரை போஷித்ததையும், இன்னும் நிறைய அற்புதங்களையும், நோயாளிகளை குணமாக்கினதையும், பிறவி குருடர்களையும், சப்பானிகளையும், திமிர்வாதக்காரனையும், ஹல்லேலூயா, அநேகரை வியாதியில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் விடுதலை ஆக்கினை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். நீங்கள் அதை கண்கொண்டு பார்த்தும் இருக்கிறீர்கள். கடல் சீற்றத்துல நீங்க இருக்கும்போது கடலையும் காற்றையும் நான் கடிந்து கொண்டேன், அது எனக்கு கீழ்ப்படுவதை பார்த்து நீங்களே வைப்புட்ட காலங்கள் இருக்கலாம். ஆளாமலும் எல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் பல பாடுகள் பட்டு, how I'm going to die, நான் எப்படி சாக போகிறேன் என்பதை எந்த ஒரு மனுஷனும் முன்னாடி சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும், இதை செய்யறவங்க எல்லாம் பாருங்க ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவர் மேல பொறாமையா இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல பெருமை அவங்களுக்கு இல்லாம கர்த்தரை எல்லா மனுஷர்களும் இயேசு கிறிஸ்துவானவரை உயர்த்தி சொல்லுகிறதையும், அவர் மூலமாய்ப்பட்ட இன்பத்தையும், அவர் செய்த அடையாளங்களையும் கேள்விப்பட்டு அநேகர் கர்த்தரை குறித்து துதிபாடுகிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் என்ன குறித்து பெருமையா பேசல, நான் மூப்பர், நான் பிரதான ஆசாரி, நான் வேத பாரகர், நான் பெரிய பதவியில இருக்கேன், நான் ஒரு ஜட்ஜ் டினாமினேஷன் வச்சிருக்கேன், நான் தான் ஹெட்டு, நான் தான் பருப்பு, நான் தான் வெண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன். தேவ மனுஷா, உன் ஜீவன் இன்று எடுக்கப்பட்டு போனா நீ என்ன ஆவா? நீ கட்டினது, நீ உருவாக்குறது யாருடையதாகும்? துணிகரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிதாவின் குமார் உனக்காகவும் எனக்காகவும் இதற்கு பாடுகள் பட்டு தன்னுடைய ரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் ஸ்தோத்திரம், விலைக்கிரயமாய் நம்மளை மீட்டது. நாம் சுகபோகமாய் ஜீவித்து காணிக்கையை குடு, காசை குடு, இதை செய், அதை செய்யுன்னு அப்பாவி மக்களை கேட்டிலும் பிச்சிலும் தள்ளிறையே. இதுவா நியாயம்? இதற்காகவா நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டோம்? இதை செய்வதற்காகவா கர்த்தர் நம்மை உருவாக்கிறார்?
தேவ பிள்ளைகளுக்கு எது தேவை என்று அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். அத்தகைய விசுவாசம் இல்லாத நீ எப்படி உன் சபை மக்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுவாய்? காயத்தை கொண்டே போதிச்சாரு சொல்றியே, அப்போ என்னையும் போதிக்க மாட்டாரா என்ற விசுவாசம் இல்லாத போகிற சந்ததியை, மாறுபாடு உள்ள சந்ததியை என்று எச்சரிக்கிறார். இந்த எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. இவர்களால் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பே உயிர்த்தெழுக்க எந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும்போது ஸ்தோத்திரம், காலம் சமீபமாய் வருகிற வேளையிலே தன்னுடைய சீசர்களுக்கு என்ன நடக்க போகிறது, தீர்க்க தரிசனமாய் நடக்கிற காரியங்களை முன்னதாக அறிவித்த தேவன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே, வந்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற சிலருக்கு ஸ்தோத்திரம், என்ன செய்தார், என்ன நடந்தது, என்ன அற்புதங்கள் நாங்கள் காணவில்லை என்று சொல்வீர்களா? தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கிறதே. ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹாஸ்பிட்டல் பக்கம் ஜிஹெச் பக்கம் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மரணங்கள் சம்பவிக்கிறது. பைக்ல போறவன் இறந்து போயிடுறான், ஆக்சிடென்ட் ஆகி சின்ன பையன் எடுத்துட்டு போய் இதுல இடிச்சு ஸ்பாட்ல டெத் ஆயிடுறான். ஆனா இன்று நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறது அநேக தூரங்கள், அநேக தேசங்கள், அநேக பட்டணங்களுக்கு பிரயாணமாய் போகிற வேளையிலும் அவர் தம்முடைய தூதனை கொண்டு கட்டளையிட்டு போக்கிலும் வரத்திலும் மரண கண்ணிகளுக்கு தப்புவித்து நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. உயிரோடு 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 வைத்திருக்கிறார். இதற்கு முதலாவது நாம் தேவனை துதிப்பது பிரதான கடமையா இருக்கிறது. துதியுங்கள், தேவனை துதியுங்கள், தேவனை உயர்த்துங்கள். அது அவர் மகிமைப்படுவார். கொடுக்கிற காசுலையும் சர்ச்சில் போய் அதை பண்ணிட்டு இதெல்லாம் அவர் பிரியமே காட்டுறது இல்ல. அதுல வேணா நீங்க போற சபையில இருக்க பாசரிகளை கொடுத்துட்டாங்கன்னு பெருமையா பேசலாம். தேவனிடத்தில் அங்கீகாரம் கிடையாது. தேவ பிள்ளை, அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறது சுத்த இருதயத்தை மாத்திரமே, பரிசுத்தத்தை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் சீசர்ட்ட சொல்றாரு, நான் இதெல்லாம் செஞ்சு நான் மரிக்க போகிறேன். நான் மரித்தாலும் கொல்லப்பட்டாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். How I am going to rise and rose against the death. நான் பாதாளத்துல இருந்து அநேகர் செல்கிறது போல நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். மரிப்பது உங்களுக்காக, என் ரத்தம் சிந்தப்படுவது உங்களுக்காக, உங்கள் பாவங்கள் கழுவப்படுவதற்காக பிதா உங்களை பரிந்து பேசுவார். நான் இருக்க போகிறேன். அதற்காக இது சம்பவிக்க வேண்டியது ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹல்லேலூயா. சிலருக்கு பெரிய விஷயம், பெரிய கஷ்டம், எல்லாம் ஓகே, எல்லாம் நடக்குது, எல்லாம், ஆனாலும் என் குடும்பத்தின் காரியத்துல இது நடக்கவில்லை, இது சம்பவிக்கவில்லை, இது அப்படி ஆகலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போவாயானால் ஜாக்கிரதையா இருக்கு. பேதுரு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவரை தனியா கூட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கூட்டத்துல போயிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ தனியா கூட்டிட்டு போயிடு கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன இயேசுப்பா, உங்களுக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் பேசலாமா, அவங்க யாரு, அவங்களை வச்சு நீ எத்தனை தடவை அப்படியே மாயம் மறைஞ்சு போயிருக்கு, உங்களை கொல்ல வேண்டி இருக்கும்போது கூட்டத்துக்கு அப்படியே திடீர்னு மறைஞ்சிருக்கு, உங்களுக்கு நிறைய மேஜிக்ஸ் இருக்கு, உங்களோட அற்புதம் இருக்கு, அதனால நீங்க மறிக்க மாட்டீங்க, சும்மா இருங்கிறான். இயேசு கிறிஸ்துவனால் திரும்பி சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். கோவப்படுறான். இயேசு கிறிஸ்து டென்ஷன். ஏன்னா பேதுருட்ட கிடையாதுங்க, பேதுருக்கு உள்ள இருக்கிற சாத்தான். இன்று நமக்குள்ளேயும் நிறைய வகையான சாத்தான் உள்ள ஒளிஞ்சு கிடக்கிறான். எப்படின்னா, இந்த பக்கமும் போவேன், அந்த பக்கமும் போவேன், அதையும் செய்வேன், இதுவும் வேணும். எல்லாரும் தான், நானும் தான், நீங்களும் தான். ஆனால் அது எல்லாத்தையும் மன்னித்து விட்டு மறக்கிற தேவர் சொல்லுகிறார், இதோ முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வ மலையில சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், என் பக்கமாய் திரும்பு. தேவ பிள்ளையே, இஸ்ரவேலே என் பக்கமாய் திரும்பு, யாக்கோபே என் பக்கமாய் திரும்பு. தேவ மனுஷா, தேவ மனுஷி இருக்கிற இடத்தை விட்டு உதறி தள்ளி விட்டு வார்த்தை உங்களை
உயிர்ப்பிக்கட்டும். தேவ சந்நிதியிலே காத்திருந்து விசுவாசித்து ஜெபித்துக்கொள். அது அப்படியாகும். இந்த கூடைக்கு போகிறார், எனக்கு இது சம்பவிக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருந்தால் உங்கள் விசுவாசம் அப்படியே ஆக போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்முடையத்திலே அழைத்து சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன். If I am going to do the ministry, I have to obey the God's rules and regulation. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்க கண்கள் அது மேல செலுத்தாதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வரும்போது எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள் இருக்கு, நீங்க சந்திக்கணும், நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னோம்னா அப்ப தேவ அன்பு எங்க போச்சு? எனக்கு தேவையானதை நான் யார்கிட்ட கேட்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும். நீங்க அந்த ரங்கத்துல முழங்கால் போடும் போது தேவன் அதை வெளியரங்கமா செய்வார். ஸ்தோத்திரம். என்னுடைய மாமா மரித்து போனார் கர்த்தருக்குள்ள. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். எங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காலங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நடத்த ஒரு மனுஷன். அவர் சொல்லும்போது என்ன சொல்வார்னா, அவர் வீட்டுக்கு அநேக ஜெபிக்கிறதுக்காக வருகிற வேலைகளிலே சுத்தி இருக்கிற அந்த கேரளா தேசத்துல இருந்தனால, கேரளா மாநிலத்தில் இருந்தனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே சூனியம் வைக்கக்கூடியவர்கள். அப்ப நான் ஒரு நாள் பார்க்க போயிருக்கும் போது அவர் கொஞ்சம் நோய்வாப்பட்டு தான் முடியப்படிக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்துல உட்கார்ந்து நாங்கள் பேசிக்கொண்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 2 குழந்தைகள் ஆகும்போது தன்னை பெற்ற தாயும் தந்தையும் நீ ஏசப்பாவை கும்பிடுறனா இங்க இருக்க கூடாது, இறங்கி போன்னு சொல்லும் போது வெறுமையாய் வெளியே வந்த மனுஷன் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். பல கோடிகள் வீடுகளை கட்டி கர்த்தர் ஜீவனம் பண்ணுமா கர்த்தர் நடத்தி சென்றார். அப்பதான் சொன்னாரு, இவர்கள் சுத்தி எனக்கு என்ன செஞ்சாலும் அவங்க மக்கள் வரக்கூடாதுன்னு அடைச்சாங்க, இவனுக்கு வருமானங்கள் வரக்கூடாது, இவன் கர்த்தரை பின்பற்றக்கூடாதுன்னு அவர்கள் அடைக்க நினைத்தார்கள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே, நான் ஜோம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருப்பேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது இருந்து வந்து கர்த்தர் எந்த ஒரு மனுஷன் மூலமா ஒரு அழைப்பு வரும், அவர்களுக்காக ஜெபிப்பேன். அவர்கள் கர்த்தரால் ஏவப்பட்டு சந்திப்பார்கள். ஸ்தோத்திரம். அநேக சம்பவங்கள் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு. தேவனை பின்பற்ற வந்துட்டோம்னா உலக பொருளை பார்க்க கூடாது. இது இப்படி நமக்கு பிரச்சனை நடக்கணும், கர்த்தரை சார்ந்து அவரை நோக்கி சொல்லணும். என்னுடைய ஜெப வேண்டுதல் அவர்கிட்ட செலுத்தணும். அவர் மனுஷனுடைய இருதயத்தை மாற்றி அப்படியே நம்ம காரியத்தை வாய்க்க செய்வார். மார்க் 8:35 சொல்றது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவ சொல்றவன் அடிச்சுறாங்க, கல்லெறிகிறாங்க, சாகுறாங்கன்னா அவன் ஜீவனை இழந்து போகல, அதை ரட்சித்துக் கொண்டு பாதாளத்துல பரதேசிக்கு போகிற ஒரு வழியை கர்த்தர் அவனுக்கு நிர்ணயித்து விட்டார். மார்க் 8:36 சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தைப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஓடுறோம், நிறைய ஓடுறோம், விசுவாச கொடுப்போம். நீ இதை செஞ்சிடணும், நீ அதை செஞ்சிடணும், அப்படி கண்டுபிடிச்சு இப்படி கண்டுபிடிச்சிடணும், இதை அப்படி சாதி இப்படி சாதி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தூங்கி எந்திக்கிற வேளையில ஜீவன் போயிடுச்சுன்னா சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? பயம், பயத்தின் ஆவி. ஹல்லேலூயா. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? If I not going to share the gospel of God, அது சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கும். இயேசு நல்லவர், இயேசு எனக்காகவும் உனக்காகவும் மரித்தார் என்கிற ஒரு சாட்சி சொல்வதற்கு வெட்கப்படுவோமானால், நீங்களும் நான் வெட்கப்படுவோமானா, வசனம் சொல்லுது, அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு இன்சிடென்ட், பிரேயர், ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு குறித்து பார்க்க போகிறோம். மார்க் 11 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசமா இருந்துட்டோம்னா, வசனம் என்ன சொன்னா, எவனாவது ஒரு பெரிய மலையை பார்த்து, மலையே நீ போய் கடல்ல பேர்ந்து விழுந்துருன்னு சொன்னான்னா அவன் சொன்னபடியே நடக்கும். அது நடக்குதுக்கு இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். விசுவாசத்துல நிறைய டைப் இருக்குங்க. ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா இருதயம் சொல்லுது நடந்துருமோ நடக்காதோ, அவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னா அநேக ஆலோசனைகளை கொடுப்பான். இயேசு கிறிஸ்துவுக்கே ஆலோசனை கொடுத்தவன் 40 நாள் உபவாசம் பண்ணும் போது கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ஸ்தோத்திரம், நீ சொன்னது நடக்கும் தானே. அவர் பாஸ்டிங்ல இருக்கார், 40 நாள் பசியில இருக்கிறார். நீ சொன்ன அப்பமும் மாறி இருப்பா, எடுத்து சாப்பிட்டு புசியும். மாம்சீகத்துல அடிக்கிறவன், பெருமையை காட்டி சகல ராஜ்யத்தையும் ஒரு நொடியில சுற்றி காண்பித்து நீ தாழ விழுந்து என்ன வணங்கிட்டுனா இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவான்னு டெம்டேஷனை கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவான் அதெல்லாம் விடுதலையை பெற்றார். பிசாசு கிரியைகளை அழித்தார், பிசாசின் பெருமைகளை உடைத்திருந்தார். விசுவாசிக்கிறது நம்ம இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கொண்டு வருவார்தான், விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நடத்துவார்தான், ஆனாலும் ஸ்தோத்திரம், சிலருடைய விசுவாசம் ஆனாலும் மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், தேவ பிள்ளையே, உங்கள் காரியங்கள் சம்பவிக்க வேண்டும், விரும்புகிறது கைகூடி வர வேண்டாம். இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சவருக்கு அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி தேவ பிள்ளையே, இது எனக்கு கைகூடி வரும், என் குடும்பத்தின் காரியம் இப்படி மாறும், என் தேவையான கர்த்தர் கைகூடி வர செய்வார். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாலான லோகம் வேண்டாமையா, பாலான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போம், பேரின்ப நாதா நீர் போதாதே. ஓ ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், டைரியில எழுதி எழுதி மாற்றி மாற்றி அநேக காரியங்களை செய்கிற மனுஷர்கள் இதுல வந்திருக்கிறீங்க. எனக்கு அந்த பழக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். எதனால டைரியில எழுதி வைக்கிறது நல்லதுதான். ஏன்னா அதிலும் மேலான காரியத்தை கர்த்தர் மட்டும் எதிர்பார்க்கிறோம். எழுதி வச்சுட்டோம், இதை செஞ்சிருவது சாணா எல்லாம் ஓகே தான், ஆனாலும் அதிலும் மேலானவைகளை நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரை குறித்து சொல்கிறார் என்று எனக்கு தெரியல, கர்த்தர் சொன்னா நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும், எல்லா தேவ மனுஷர்களுக்கும் தேவ மனுஷிகளுக்கும் இதை ஆணையில கேட்க போகிறவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறதுனால் நீங்க ஜெபிக்கிறது மாத்திரம் கிடையாது, அதை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிங்க. அந்த விசுவாசம் இருதயத்துல சந்தேகப்படாம உங்க முழு விசுவாசமும் முழு நம்பிக்கையும் இதை கர்த்தர் எனக்கு செய்வா. சில வகையான செய்திகளை சொல்லலாம், சில வகையான ஆலோசனை சொல்லலாம். அவர்கள் சத்தத்துக்கும் அந்த காரியத்திற்கும் செவியை சாய்க்காம உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையும் தேவனை சார்ந்து, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று அவரை சார்ந்திருங்கள். அவர் காரியத்தை கைகூடி வர செய்வார். மார்க் 11:25-26 சொல்றாரு, நீங்கள் இன்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
அது மாத்திரம் கிடையாதுங்க, இருதயத்துல சுத்தமான விசுவாசம் வந்துருச்சு. நான் முழுமையா நம்புறேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் still what I'm going to ask to God, I did not get them. நான் எதை விசுவாசித்தனோ, எதை நம்பினோ, இது எல்லாம் கரெக்டா இருக்கிறேன். ஆனாலும் நான் கேட்டது கிடைக்கலன்னா இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். என்ன குறை? ஒரு பேர்ல ஏதாவது குறை இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. எனக்கு இதை செஞ்சுட்டா அவனை நான் விட மாட்டேன், அவனை நான் பழி வாங்கிடுவேன், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய கொம்பன் தெரியுமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு பெருமை இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். அது நீடிய பொறுமை இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய தப்புகளை மன்னிப்பார். நீங்கள் வசனம் நல்லா பாருங்க, மார்க் 11:26 சொல்லுது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால். நீங்க இதே வார்த்தை என்ன பார்த்து சொல்ற, டேவிட் நீ எல்லாம் கரெக்டா சொல்ற, ஆனால் மன்னிக்க கூடிய சுபாவம் உனக்கு இல்லைன்னா கஷ்டம். வசனம் சொல்லுது, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறது சிறந்தது. ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு கொடுக்கறது இல்ல, கர்த்தருக்கு நீங்க காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சனா யாருக்கு கொடுக்கணுமா? தரித்திரர்களுக்கு, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, சாப்பாடு இல்லாம, இவர்கள் யாதொருவருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்வீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கடன் கொடுக்குறது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். ஸ்தோத்திரம். அவர் கொடுத்ததை நம்ம அவருக்கு கொடுக்கிறோம், அதை தரித்திரர்களுக்கு கொடுக்கும்போது அவருக்கே நேரடியாக கொடுக்குற மாதிரி இருக்குமா? இப்ப தசமபாகம் கொடுக்கறது தப்பா, இல்ல பாஸ்டருக்கு காசு கொடுக்கறது தப்பான்னு கேட்டீங்கன்னா அதை குறித்து நான் பட ராயனுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுங்க. ஏசு கிறிஸ்து சொன்னார், நான் சொல்லலங்க, ஐ எம் நாட் கோயிங் டு கிரிட்டிசைஸ் தி மினிஸ்ட்ரிஸ், ஐ எம் கோயிங் டு ஷேரிங் தி காட் வேர்ட். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதை தான் சொல்கிறேனே தவிர காசை வச்சு பொருளாதாரத்தை பிசினஸ் பண்ற மனுஷர்களை குறித்து நான் வியாக்கியானம் பண்றதோ, அவர்களை குற்றம் தீர்க்கிறதோ, குறை செல்கிறதோ என்னுடைய வேலைகளை. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் ஊழியக்காரர்கள் அழைப்பை மறந்து, ஊழியம் செய்வதை மறந்து, ஊழியம் கொள்ளுகிறதுக்கு வந்துட்டாங்க. ஊழியம் செய்கிறத விட்டுட்டு ஊழியம் கொள்ளுகிறா, தங்கிட்ட இருக்கிறத வர்றத, தங்கள் வருமானத்திற்கு போக மீதியா இருக்கிறத, தன்னுடைய சபைக்கு வருகிற திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற மறந்து விட்டுட்டு அவர்களுக்கும் அவருடைய சந்ததியிற்கும் செல்வங்களை உலகத்துல சேர்க்கிறதுக்காக கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறார்கள். அதை கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும். அவர்களை நாம் மன்னிப்போம். ஸ்தோத்திரம். அற்புதம் எப்ப நடக்குன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் பெருகும் போது நடக்குது. இப்ப இந்த இன்சிடென்ட பாத்தீங்க அப்படின்னா, விசுவாச குறைச்சல் உண்டாகாதபடி தேவனே நீர் எனக்கு இறங்கும் சொல்லிட்டு அந்த மனுஷர் கர்த்தர்கிட்ட கேட்கிறார். விசுவாசிக்கிறேன், ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆனாலும் சில நேரங்களில சில வகையான சோர்வுகள், சில வகையான பதட்டங்கள், சில வகையான குளறுபடிகள், சில வகையான இருதய மாற்றங்கள், சில வகையான சத்தங்கள், சில வகையான எண்ணங்கள், சில வகையான சிந்தனைகள் என் சிந்தனையை வேறு விதமாய் திருப்புகிறது. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சேட்டலைட்ல ரிசீவர் நேரம் வச்சாதான் அந்த ஃப்ரீக்வன்சில அது நல்ல ஒரு டெலிகாஸ்டா கிடைக்கும். தேவ பிள்ளை, நீங்களும் நானும் தேவன்கிட்ட நம்மகிட்ட இருக்க சேட்டலைட்ட, நம்மகிட்ட இருக்க இருதயத்தை அவருக்கு நேரா செலுத்தி சந்தேகப்படாம விசுவாசத்தோடு மன்னிக்கிற சுபாவத்தோடு தேவ அன்பை முழுவதுமாய் நம்ம பிரதிபலிக்கும் போது மற்றவர்களுக்கு இங்க பிரதிபலிக்கும் போது அங்க இருந்து வரும். நான் இங்க இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அங்க இருந்து வரணும்னு கேட்டீங்கன்னா அது கூடாதுங்க. தோத்திரம். இந்த இடத்துல இன்னொரு கடைசியான ஒரு இன்சிடென்ட பார்க்க போகிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல அவர் வேதபாரகரை பார்க்கிறார். வேதபாரனா பாஸ்டர். நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த ஸ்லாங், அந்த சிச்சுவேஷன், அந்த இன்சிடென்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குங்க. ஸ்தோத்திரம். எண்ணத்தை குறிச்சியா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிற? அவர் எந்த ஸ்லாங்ல சொல்லான்னு தெரியல. அவர் அமைதியானவர். ஆனா வசனம் சொல்லுது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார்.
அவருடைய சத்தத்தை வீதிகளை கேட்க முடியாதுன்னு ஏசாயா தீர்க்கதரிசி நன்கு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நீங்கள் என்னத்தை குறிச்சுப்பா இங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறார். ஒரு அதிகார துணியில கேட்கல. நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் பெரியல. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும்னு தேவதை சொல்லுகிறார். ஒரு கேட்கிற எதை குறிச்சுப்பா சட்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு. அப்போ ஜனக்கூட்டத்துல ஒருத்தன் வந்து, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவர்கிட்ட சீசட்டை கொண்டு விடுறாங்க. சீசனால குணப்படுத்த முடியல. அப்பதான் அந்த தகப்பன் சொல்றாரு, அவனை எங்க பிடிச்சாலும் அங்க அவனை அலக்களிக்கிறது. அப்போ அந்த அலக்களிப்பு வந்தோன்னா, பிசாசு உள்ள வந்தோன்னா, ஸ்தோத்திரம் தேவ பிள்ளையே, பிசாசு உள்ள வரும்போது உலகத்தின் காரியத்திலும் உலகத்தின் இச்சையிலும் உலகத்தின் மாம்சத்திலும் சிந்தனையை செலுத்த வச்சு தேவனுடைய அன்பை ருசிக்க விடாதபடியாய் இன்று அநேகர் என்ன பண்றாங்கன்னா, மண்டை குழம்பி சரீரத்தின் நிம்மதியை இழந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு சமாதானத்தோடு தேவ அன்புல பெருக விடாதபடி, தேவனோடு தொடர்பை புதுப்பிக்க விடாதபடி அநேக குழப்பங்கள், அநேக குடும்பத்துக்குள்ள அநேக குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத காரியத்தை போட்டு அதுல பின்னி பெசஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ போச்சேன்னு வாயிலையும் வயிற்றுலையும் நுரைதள்ளி அடிச்சு திரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல அது தகப்பன் சொல்றாரு, அவனை அலக்களிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவனை நுரத்தள்ளி பல்ல கடிக்க வச்சு சோர்ந்து போகிறான். அந்த பிசாசை துரத்தி விடுறதுக்காக உங்கள்கிட்ட சீசத்தை கேட்டேன், ஆனா அவரால் கூடாம போயிடுச்சுங்கிறாரு. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்க இடத்துல பொறுமையா இருப்பேன், சரிப்பா அவனை என்ன இடத்துல கொண்டு வா அப்படிங்கிறார். மார்க் 9:20 சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்டே சொல்றதாங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கிறோம். எனக்கு நடக்கல, எனக்கு இது கிடைக்கலங்கிற ஒரு குறை சொல்லுகிற ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாருமே தான், இன்க்ளூட் மீ, whoever it is. எல்லாரும் மனுஷங்க தானே. கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார், அந்த குறை சொல்லுகிற சுபாவத்தை விட்டுட்டு வெளியே வா. அந்த பொறுமையை விட்டு, ஸ்தோத்திரம், அந்த பெருமையை விட்டுட்டு வெளியில வா. கர்த்தர் நம்மகிட்ட பொறுமையா இருக்கணும், நம்மகிட்ட பெருமை வெளியில போடுங்க. பெருமையை உள்ள வச்சுட்டோம்னா கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய பொறுமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உள்ளதான் ஒரு பெருமையின் ஆவி இருக்குல்ல, ஒரு கெத்து இருக்குத, ஒரு பெரிய கொம்பு ஒண்ணு இருக்குத உள்ள, அதுக்கு ஆசனத்தை போட்டு அதுக்கு பிசாசுக்கு போட்டு சேருக்கு போட்டு இதயத்துக்குள்ள வச்சுட்டோம்னா கர்த்தர் சொல்லுவா, முதலாவது மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. ஸ்தோத்திரம். கொண்டு வான்னு சொன்ன மார்க் 9:20 அவரிடத்துல கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவனை பார்த்த உடனே அந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அவனை அலக்கழிச்சு அவனை நுரத்தள்ளி விழுந்து புரண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான், உருண்டு அலைறான். விசாரிச்சு பிடிச்சவன் என்ன அக்கிரமம் பண்ணுவான்னு நான் சின்ன பிள்ளைல பார்த்திருக்கிறேன். அது அவர்கள் வீட்டுல இருக்க விடாது. மரித்த ஒரு ஆவி என்ன பண்ண பிசாசு பிடிக்குன்னா, ஒரு மனுஷன் கர்த்தர் அவனுக்கு நிர்ணயித்த ஜீவித காலத்துக்கு முன்பதாக அவனுடைய ஜீவிதத்தை அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஆவி இந்த உலகத்துல அந்த காலம் நிறைவேறும் வரை சுற்றி திரியும். அது எவர்களால் இந்த மரணம் போச்சுதோ அந்த மனுஷனுடைய இருதயம் வெறுமையா இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டுனா அது என்ன பாடுபடுறது நான் சின்ன பிள்ளைல பார்த்திருக்கேன். என் மாமா ஒருவர் கரெக்டா அந்த டைமிங் வரும்போது அந்த பிசாசு ஒரு ஒரு லேடியை காதலிச்சாங்க. அவங்க இறந்து போய் ஏமா இப்படி பிடிச்சு ஓடுறாருன்னு நாங்க கேட்கும் போது அந்த ஆவி உள்ள வந்து உட்கார்ந்து அவர்களை அங்கும் இங்குமா அலக்கழிச்சு கடைசியில என்ன படிச்சுனா அவரும் மருந்து குடிச்சு இறந்துட்டார். ஏன்னா அவர் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு இடம் கொடுக்காம போயிட்டார். ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் இந்த மனுஷன் அங்கு இங்கும் இயேசுவை பார்த்தோன்னா உருண்டு அகாஜுகா வேலை காட்டுறான். அவருடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மகிட்ட ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு காலங்கள் நீட்டிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு நேரங்கள் நீட்டிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவு ஆண்டுகள் போய்கிட்டு இருக்குது.
Just let me know them. ஸ்தோத்திரம். அதுல மிராக்கிள் நடக்கல, அது அற்புதம் நடக்கலன்னா இது கர்த்தர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. அந்த அற்புத அடையாளங்கள் ஏன் நடக்கலங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இதுல இருந்து உங்களுக்கு வெளிப்பட போகுது. அப்பதான் அந்த தகப்பன் சொல்றான், சின்ன வயசு முதற்கொண்டே உனக்கு உண்டாயிருக்குப்பா. நான் கல்யாணம் முடிச்சது முதற்கொண்டே இந்த பிரச்சனை இருக்குதுப்பா. நான் இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்தே எனக்கு போராட்டமா இருக்குதுப்பா. என் குடும்பத்துல இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே போராட்டமா இருக்குப்பா. நான் இந்த வீடுல வந்ததுல இருந்தே நான் பழைய அன்பிலிருந்து மாறிவிட்டேன், என்னுடைய சுவாபத்திலிருந்து மாறிவிட்டேன். எனக்கு இருந்த நிம்மதி போச்சு, எனக்கு இருந்த சமாதானம் போச்சுன்னா கர்த்தர் சொல்கிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இப்பொழுது இவர்களை விட்டு ஓடிப்போ, இவர்களை துக்கப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓ உலாத்துகிற ஆவியே, ஓ ஊமையும் செவிடுமான ஆவியே, இயேசுவின் நாமத்தால கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, வெளியே போ. சின்ன வயசு முதற்கொண்டே இருக்குப்பா. இவனை கொல்லும்படிக்கு இது அநேகம் தரம் தீயில தள்ளி இருக்கு. தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி இவனை கொல்ல நினைச்சிருக்கு. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமா, எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இசப்பாட்ட அந்த ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இயேசு கிறிஸ்து கிட்ட நீர் ஏதாவது செய்யக்கூடுமா, செய்யும்பா. முடியலப்பா, உங்களுடைய சீசராவே முடியல. நான் நிர்கதியாய் விடப்பட்டவனா இருக்கிறேன். இவனை கொல்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் காப்பாத்திட்டு இருக்குது. என்னுடைய சமாதானம் போச்சு, என் சந்தோஷம் போச்சு. இவன் துடிக்கிறத பார்த்தா என்னால முடியலப்பான்னு ஒரு உலக பிரகாரமான தகப்பன் இயேசுவிடத்துல கதறுகிறான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Just believe in me, just trust in me. If you are going to trust me, I will heal you. I will make a way. I will miracle. I will do the miracle in your life. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்தவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவரும் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய கைகளிலே ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், ஓ ஒரு கட்டளை பிறக்கிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஓ அங்கீகாரமாய் உயர்ந்த விதமாய் நீர் எதிர்பார்க்கிற ஓ அநேக நாட்கள் தரிசனமாய் கேட்டு கேட்டு இது எனக்காய், ஓ இது நிச்சயப்படாதா, இது பூர்த்தியப்படாதா, இது அங்கீகாரம் பெறாதா, இது ரிஜிஸ்டர் ஆகாது நீ நினைச்ச அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். இடது கைகளை பிடித்து எழுதுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், அது அங்கீகாரமாய் நிறைவேற போகிறது. விசுவாசி, நீ விசுவாசி, கர்த்தர் நடத்த போகிறார். ஓ விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். நீ உனக்கு குறித்ததை உன் கண் காணவும் இல்லை, உன் காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷ இருதயங்களில் தோன்றவும் இல்லை. ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு விட்டது. கர்த்தர் காரியத்தை செய்கிறதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வகையான ரிஜிஸ்ட்ரேஷன் கர்த்தர் கைகூடி வர செய்கிறார். பதிஞ்ச காரியம் வேண்டான்னு போய் பிரியணும்னு நினைச்ச காரியத்திலிருந்து உன் ஜபத்தின் மூலமாய் ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைய சோர்ந்து போகாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிசாசு அநேக சதி ஆலோசனை செய்யலாம், குடும்பத்தை பிரிச்சுன்னு பயம் காட்டலாம், இதை செஞ்சிருவா அதை செஞ்சிருவா பயம் காட்டலாம், ஓ உன்னை இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் பயம் காட்டலாம். கர்த்தர் சொல்கிறார், அவ்வகையான ஊமையும் செவிடுமான ஆவிகள் இப்பொழுது உங்கள் கண்களை விட்டு உங்கள் காதுகளை விட்டு நீங்கள் இருந்த இடத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில வெளியே போ பிசாசே. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம தகப்பன் நமக்கு சொல்கிறார், just believe me, just trust me, I will do it everything for you. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். There is a plenty of people around them. இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிறைய ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அவர் செய்வதை பார்க்கிறதற்காக அங்க எல்லா கூட்டம் ஓடி வருகிறது இயேசு கிட்ட.
இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் அந்த தகப்பன் என்ன சொல்றாங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு நம்மகிட்ட அதுதான் விசுவாசம் இருக்கு, ஆனா நம்ம சேர்ப்போம் கேட்போம், தகப்பனே அவிசுவாசம் என் இருதயத்துக்குள்ள இருக்கும்னா, நீர் உதவி செய்யாதபடி சில கரைகள் எங்களுக்குள்ள இருக்கும்னா, நீர் எங்கள்கிட்ட நெருங்காதபடியா சில பாவங்கள் எங்களோடு இருக்கும்னா, நீர் அதை எங்களை மாற்றி போடுங்கன்னு கண்ணீரோடு சத்தமிட்டு ஆளுவோம். இந்த விரவு வேளையில கண்ணீரோடு கர்த்தரத்துல சத்தமிட்டு ஆளுவோம். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர செய்வான். அவிசுவாசம் நீங்கட்டும் என்று செபிக்கிறேன் தகப்பன். தேவ பிள்ளைகளுக்கு சில சோர்வுகள் நிமித்தமாக, சில வகையான பலவீனங்கள் நிமித்தமாக உம்மோடு கூட பற்றுதலை உருவாக்க விடாதமாய் உலகத்தின் கரைகளும் உலகத்தின் திரைகளும் அவர்களை தேவ அன்புல பரிசுத்தத்தை விட்டு பிரிக்கும்படியாக இடைவெளிய காரியத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை கொடுங்க. அவிசுவாசத்தை நீக்குங்க தகப்பன. ஹல்லேலூயா. திரள் கூட்டம் இயேசுட்ட ஓடி வருது. இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியை நோக்கி சொல்றாரு, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. அது மாத்திரம் கிடையாது, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஸ்தோத்திரம். அந்த ஆவி ஏன் சீடர்கள் ஜெபிக்கும் போது போறா? ஸ்தோத்திரம். அது செவிட்டாவி, குருட்டாவி. இன்னைக்கு ஆவில விஜாதுல நிறைய டைப்புகள் இருக்குன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்பமே இருந்திருக்கு, அது இப்பவும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஊமையும் செவிடுமான ஆவி, கேட்கறதுக்கு பதிலும் சொல்லாது, காதும் கேட்காது. கர்த்தர் நன்கு அறிந்தவராயிருந்தார், கடிந்து கொண்டார். வெளியே போன்னு கட்டளை கொடுத்து மாத்திரம் கிடையாது, இதுக்கப்புறம் இவனுக்குள்ள வராத. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட சொன்னாரு, நாம் சில பாவ கரைகளை உதறி விட்டு வெளியே வரணும்னா திரும்ப அந்த பாவக்கரை நமக்குள்ள வரக்கூடாதுன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பன். ஹல்லேலூயா. மார்க் 9:26-27 சொல்லுது, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிடுச்சு. அவன் செத்து போனான்னு அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய புறஜாதி மக்கள் மதுபானத்தினாலும் தங்களை கரைப்படுத்திக் கொண்டு செத்தவர்கள் போல கிடக்கிறார்கள். தங்கள் ஜீவியத்தை விட்டுட்டது போல கிடக்கிறாங்க. மதுபானத்தினால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானம் பேதலிக்க செய்யும், மதுபானம் பரியாசம் செய்ய செய்யும், மதுபானம் புத்தீனமாய் செயல்பட செய்யும், மதுபானம் நம்மளை நிர்குலைய செய்யும். ஸ்தோத்திரம். செத்தவன் போல கிடக்க வேண்டி கிடக்கும். ஸ்தோத்திரம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நம்முடைய பரமத்துக்கு அப்பன் இந்த கூடுகையில வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அவர் கைகூக்கி விடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா நம்ம தான் கையை உயர்த்துகிறதுக்கு யோசனையில இருக்கிறோம். தேவன்கிட்ட போகிறதுக்கு நம்ம பெரிய யோசனையில இருக்கிறோம். அவர்கிட்ட போனா நான் அந்த பீடியை விடணும், அவர்கிட்ட போனா உலக பொருளாதாரத்துல, உலக பெருமையில, உலக மனுஷருடைய ஸ்டைல்ல இருந்து நாம் மாறுபட்டு ஜீவிக்கணும். கர்த்தருடைய அன்பு ருசிக்கிறதுக்காக கர்த்தரை பற்றி பிரதாபிக்கணும், கர்த்தரை பற்றி பேசணும், வருகிறவருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்லணும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி செய்யும் போதுதான் நம்முடைய கைகள் தேவனோடு கூட உயரும், அவரோடு கூட தொடர்பு கொள்ளும். அப்பொழுதுதான் நம்ம பரிசுத்தத்துல ஜீவிக்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். தேவ பிள்ளைகள், அற்புத அடையாளங்கள் இன்று நமக்கு வேணும்னா அவர் விரும்புகிறதை செய்கிறது நமக்கு பிரதான கடமையா இருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஸ்தோத்திரம். பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவதற்காக அல்லவோ படைத்தார். இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? தேவ அன்பை மறந்தவர்களாக தெரிகிறார்கள். காலம் கடைசியாயிருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறது. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். நாளை மதியானத்துக்கு பிறகு ஈவினிங் மாதிரி நான் திரும்ப கால் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனல் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஆத்துமாக்கள் ஸ்தோத்திரம்
உம்முடைய விசுவாசத்திலே, உம்முடைய அன்பிலே நாங்கள் பெருகும்படியாகவும், உமக்கு விரும்புகிற காரியத்தை செய்யும்படியாகவும் நீர் எங்களை சமாதானத்தோடு கூட நடத்துங்க தகப்பனே. நீர் வெறுக்கிற காரியத்தை வெறுக்கவும், நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்யவும் நீர் எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே. அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நன்கு அறிந்த தேவாதி தேவனே, நீரே புதிய ஆவியை, புதிய ரட்சிப்பை எங்களுக்குள்ளே உடுத்தி வைங்க தகப்பன். உலகத்தின் கரைதிரை அற்றவர்களாக ஸ்தோத்திரம். இதோ சிலர் கால காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிம்பாங்க. அந்த மாதிரி இரண்டு பக்கமாய் சிக்குண்டவர்களாய், அடிக்கடியா திடீர்னு அழுத்தப்படுகிறதாய், சமாதானமின்மையாய், திடீர்னு ஒரு சோர்வு வந்து ரெண்டு பக்கமும் அழுத்தி என்னடாங்கிற மாதிரி தொலைந்து போகிற சில காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாறி மாறி வருது. கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது நான் அதை உன்னிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த இக்கட்டுகளிலிருந்து நீ வெளியில வரப்போகிறார். அந்த பாடுகளிலிருந்து, அந்த கரை திரைகளில் இருந்து நான் உன்னை வேர்விரித்து மாற்றப் போறேன் என்கிற ஒரு தரிசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். சோர்ந்து போகாதே, விசுவாசம் உள்ளவனாயிருக்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். பிதாவே உடைய ரத்தத்தை தெளிக்கிற ஆவியில பலப்படுத்துங்க. அந்த இருக்கிற பிள்ளைகள் தேவ சமாதானத்தோடு, தேவ அன்போடு உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க தகப்பன். நிறைய காரியத்தை நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you for the coming. God bless you. Thank you.